வணக்கம். மிஷ்கின் வேலியில போற ஓனானா வேட்டியில விட்டுக்கிட்டாரா? ஒரே வாரத்துல மேடை நாகரிகத்தை பத்தி 2 வீடியோ. ஒண்ணு அமெரிக்கால, இன்னொன்னு இந்தியால. அமெரிக்கால பிரசிடென்ட் ட்ரம்ப் பண்ணத பத்தி இப்பதான் வீடியோ போட்டோம். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துக்கலாம். இந்த வாரம் என்னடான்னா, இந்த மிஷ்கின் பேசின பேச்சு ஒரு பயங்கர பூதாகரமான பிரச்சனையா வெடிச்சிருக்கு. அத ஒரு குட்டி பூத கண்ணாடிய போட்டு பார்த்துருவோம். முதல் குற்றச்சாட்டு என்ன? மிஷ்கின் தகாத கெட்ட வார்த்தை பேசினார். அதுவும் மேடையில, பெண்கள் இருக்கிற கூட்டத்துல. அடுத்தது மேடையில சில பேரை ஒருமையில அழைத்தார். அதை தவிர தேவையில்லாத டாபிக்ஸ்லாம் பேசினாரு. அப்படி என்னதான் சார் பேசினாரு? ஒரு பட ப்ரமோஷன் பாட்டில் ராதா, அது இப்போ வரப்போகுது, அது அப்கமிங் மூவி. அதோட ப்ரமோஷனுக்காக மிஷ்கினை கூப்பிட்டுருக்காங்க. மிஷ்கினை பேச சொல்லியிருக்காங்க. மிஷ்கின் ஆரம்பிக்கும் போதே இந்த மேடையிலே அமீரும் வெற்றிமாறனும் தவிர எல்லாருமே குடிகாரனுங்க, அதுல முதல் குடிகாரனே நான் தான், அந்த பிரைஸை எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சாரு. நான் ஒரு பெரிய குடிகாரன் அப்படின்னு சபையில ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம், ஒரு அசட்டு தைரியம் வேணும். மறைந்த நடிகர் மயில்சாமி அது ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாவே பண்ணியிருக்காரு. ஆனா நடிகர் மயில்சாமிக்கு என்னன்னா தன்னை பத்தி மட்டும்தான் பேசுவாரு. ஆனா மிஷ்கின் அங்க இருக்கிற மேடையில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒட்டு மொத்தமா இழுத்து குப்பையில போட்டாரு. இந்த படம், இந்த பாட்டில் ராதாங்கிறது அடிக்ஷன் சம்பந்தப்பட்டதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அடிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத விளக்க ஆரம்பிச்சிட்டார். அங்கதான் சறுக்கவே ஆரம்பிச்சார். இன்ஸ்டாகிராம் பாக்குறவனுக்கும் அடிக்ஷன் தான், தண்ணி அடிக்கிறவனுக்கும் அடிக்ஷன் தான், பொண்ணை பாக்குறவனுக்கும் அடிக்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு வந்தாரு. சரி, இடையில சரம் மாதிரியா கெட்ட வார்த்தையா சேர்த்து சேர்த்து பேசினாரு. ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் இந்த மாதிரி பேசுறது அவங்களுக்கு ஓகேயா இருக்கலாம். நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் அது மாதிரி நடக்கிறத. ஆனா மேடையில 4 பேர் இருக்கும்போது, அதுவும் லேடிஸ் இருக்கிற மேடையில, ஆடியன்ஸ்ல லேடிஸ் இருக்கும்போதும் சரி, அப்படி பேசுனது தப்பு தான். அதனால இப்ப எல்லாரும் வரிஞ்சு கட்டி அவர் மேல எகிரி எகிரின்னு ஏறுறாங்க. இளையராஜாவையும் ஒருமையிலேயே அழிச்சிருக்காரு. அது எப்படி அழிச்சாருன்னா, இந்த அடிக்ஷனை பத்தி பேசும்போது, அங்க ஒருத்தன் இருக்காண்டா, மியூசிக் கேட்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே அடிக்ஷன் ஆகுதியா அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. சரி, இவரை பத்தி இந்த குற்றச்சாட்டை அவுத்து விட்டது யாரு? அருள்தாஸ்னு ஒரு ஆக்டர் இருக்காரு, நமக்கு எல்லாம் தெரியும். இப்போ ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட், நல்லாவே நடிப்பாரு. விக்ரம்ல நடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் மகாராஜால நடிச்சிருக்காரு. அவர் இப்போ ஃபேமஸ் ஆயிட்டே வராரு. அவர் இந்த இன்னொரு பட ப்ரமோஷனுக்கு வந்திருக்காரு. அந்த ப்ரமோஷன்ல அந்த படத்தை பத்தி ஒசத்தி பேசும்போது, கதிருங்கிற டைரக்டர் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு, கதிரை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு பேசும்போது, இடையில திடீர்னு ஒரு 15 நிமிஷம் மிஸ்கினை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவர் கொரியன் படங்களை காப்பி அடிச்சு தான் படம் எடுக்கிறாரு. இவர் ஆங்கில படங்கள் எல்லாத்தையும் தழுவி தழுவி படம் எடுக்கிறாரு. ஆனா இவருக்கு மேடை நாகரிகம் துளி கூட தெரியல. பெண்கள் இருக்கிற மேடையில இந்த மாதிரி எல்லாம் பேசி இருக்கவே கூடாது. புத்தகங்களை நான் எப்பவுமே விரும்பி படிப்பேன் அப்படின்னு மாறு தட்டிக்கிறாரு. இவ்வளவு புத்தகம் படிக்கிறவரு, படிப்பாளி, அறிவாளி என்று பறைசாற்றிக் கொள்ளும் மிஷ்கின், அவருக்கு இந்த மேடை நாகரிகம் கூட தெரியலையே அப்படின்னு. அது மட்டும் இல்ல, இளையராஜாவை நீ எப்படியா நீ ஒருமையில் அழைக்கலாம்? நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா? அந்த அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? இந்த மண்ணின் படங்களை எடுத்துக்கொண்டிருக்கும் வெற்றிமாறன், பா ரஞ்சித் போன்றவர்கள் எல்லாம் குவைட்டா இருக்கும்போது நீ மட்டும் ஏன் துள்ற அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினாரு. சமூக வலைதளங்கள்லாம் நம்ம சொன்ன மாதிரி எல்லாரும் அவரை போட்டு கிழின்னு கிழிக்கிட்டாங்க. சரி, நம்ம சுத்தி மழுப்பாம நம்மளோட பொசிஷனுக்கு வருவோம். மிஸ்கின் இந்த மாதிரி டெஃபினட்டா பேசியிருக்க தேவையே இல்லை. அந்த மேடையில அவருக்கு டைரக்டா பின்னாடி நடிகை வினோதினி உட்காந்துருந்தாங்க. வினோதினி அவங்கள நமக்கு நல்லா தெரியும், நல்லா நடிப்பாங்க, நிறைய ரீல்ஸ்லாம் போடுவாங்க, ஏதாவது சமூக பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுப்பாங்க. ஆனா அவங்க இந்த கஷ்டப்பட்டு இந்த நியூஸை கேட்காத மாதிரியும் கேட்டா மாதிரியும் இருந்துட்டாங்க. டெஃபினட்டா நம்ம பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் சங்கடமா தான் இருந்தாங்க. அதுவும் கெட்ட வார்த்தைகளை சரளமா மேடையில பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. யதார்த்தமா இருந்தாலும், நம்ம நடைமுறை வழக்கத்துல நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலும் அந்த இடத்துல பொது வழியில அது தேவையில்லை. பட ப்ரமோஷனுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே பேசிட்டு போயிருக்கலாம். சரி, படம் அடிக்ஷன் சம்பந்தப்பட்டது தான் இருந்தா கூட, ஆமா படம் அடிக்ஷன் சம்பந்தப்பட்டது, அதை மிக நேர்த்தியாக கையாண்டிருக்கிறார்கள், இந்த படம் சூப்பரா வெற்றி பெற வாழ்த்துக்கள், அந்த மாதிரி ஏதாவது பொதுப்படையா சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அப்படி சொன்னா அது மிஷ்கின் ஸ்டைல ஆகாதுல்ல. நம்ம ஸ்டைல்ல சொல்லணும்னு நினைச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே பேசிட்டாரு. இளையராஜாவை பத்தி பேசினதை நம்ம எப்படி நினைக்கிறோம்னாக்கா,
ஏதோ ஒரு அன்பின் மிகுதியால தான் பேசியிருப்பாரோன்னு தான் தோணுது. ஆனா உண்மைய சொல்றேன். ஏன்னா இப்ப நம்மளே வந்து இப்ப திருவிளையாடல்லாம் பார்த்தீங்கன்னா, நாகேஷ் சொல்லுவாரு, "அவன் வரமாட்டான், அவன் இல்லை" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆண்டவன பத்தி பேசும்போது, "ஆண்டவன் என்ன வழி விட்டுருக்கானோ தெரியல" அப்படின்னு ஒருமையில பேசுவோம். இளையராஜாவ ரொம்ப ரசிக்கிறவங்க சொல்லுவாங்க, "அங்க பாரு அங்க ஒருத்தர் இருக்காரு பாரு, அது அது இருக்குது." என் நண்பர்களே சொல்லி கேட்டுருக்கேன். "அங்க ஒண்ணு உட்கார்ந்திருக்குது. அது போடுற மியூசிக்க கேட்காம தூங்க முடியல." அப்படின்னு ஏதோ ரொம்ப உரிமையா, இளையராஜா நம்மளுடைய வீட்ல நம்மளுடைய அண்ணன், தம்பி, பெரியப்பா, சித்தப்பா மாரியே வாழ்ந்துட்டாரு. ஒருமையில அழைத்திருக்க வேண்டாம். ஆனா, பார்க்கும்போது அது அவர உயர்த்தி பேசினா மாரி தான் தெரிஞ்சதே தவிர, தப்பா பேசினா மாரி தெரியல. உங்களுக்கு வேற கருத்து இருந்ததுன்னா, அதையும் பதிவு பண்ணுங்க. இந்த மேடை நாகரிகம் இருக்கே, இது எப்பவுமே இருமுனை கத்தி. ஒருத்தருக்கு மட்டுமே பொருந்தாது. நம்ம வந்து அருள்தாஸ் மேடையில பேசினாரு. அருள்தாஸும் ப்ரமோஷனுக்காக தான் போயிருக்காரு. அந்த ப்ரமோஷன்ல சக நடிகர், சக டைரக்டர் மிஷ்கின பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? பேசின விஷயம் தப்பில்ல. ஆனா இடம் தப்போ? அப்படிங்கிற மாரி தான் படுது. மிஷ்கின் மேல ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா இருந்தா, மிஷ்கின அழைச்சு, "அண்ணா நீங்க இப்படி பண்ணியிருக்க கூடாதுண்ணா. இது எல்லாருக்குமே சங்கடம்ண்ணா. இனிமே பண்ணாதீங்க" அப்படின்னு பிரைவேட்டா முடிச்சிருக்கலாம். மிஷ்கினோ, "அடடா! நான் தப்பு பண்ணிட்டேன். நான் அந்த அர்த்தத்துல பேசல" அப்படிங்கிற மாரி கிளாரிஃபை பண்ணியிருக்கலாம். இன்னை வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் பண்ணவே இல்ல. அது ஒரு மிகப்பெரிய குற்றம் தான். இது வந்து இவங்களுக்குள்ள அருள்தாஸுக்கும் அவருக்கும் ஏதாவது தனிப்பட்ட ஏதாவது பிரச்சனையா இருக்கான்னு நமக்கு தெரியாது. இருக்கிற மாரி தெரியல. ஆனா, அருள்தாஸோட வாதம் என்னவா இருக்கும்னா, மிஷ்கின் பொது வழியில தானே பேசினாரு. அப்ப நானும் பொது வழியில இத வந்து விவாதிக்கிறதுல என்ன பெருசா இருக்க முடியும்? என்ன தப்பு இருக்க முடியும்? அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்ட தான் அவரும் எடுத்திருப்பாரு. அதனால தப்பு இல்ல. ஆனா, நீங்க இவ்ளோ பெரிய அப்பா டக்கரா அப்படின்னு அவர நேருக்கு நேரா வம்பிழுத்தது, அதுவும் வேற ஏதோ ப்ரமோஷனுக்கு போய் மேடையில மைக் கிடைச்சதுனால அத பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாரு. அது மாதிரி அவரோட படங்கள்லாம் காப்பி அடிச்ச படங்கள் அப்படிங்கிறது எவ்வளவோ உண்மையா இருந்தாலும், அந்த அளவுக்கு போயிருக்க தேவையில்ல. காப்பி அடிக்கிறது நல்லதுன்னு நம்ம சொல்ல வரல. ஆனா, மிஷ்கின் மட்டும் தான் காப்பி அடிக்கிறாரா? நீங்களே சொல்லுங்க. தமிழ்நாட்டுல தமிழ் படங்கள்ல நெறைய காப்பி நடந்துகிட்டே தான் இருக்கு. ஹிந்தி படத்துலேருந்து காப்பி அடிக்கிறோம். இங்கிலீஷ் படத்துலேருந்து அடிக்கிறோம். கொரியன் படத்துலேருந்து, பிரெஞ்சு படத்துலேருந்து. அதனால மிஷ்கின் மட்டுமே காப்பி அடிக்கல. ஆம், மிஷ்கினும் காப்பி அடித்தார். ஆனா, மிஷ்கின் காப்பி அடிக்கிறதுக்கும், அவர் கெட்ட வார்த்தையில பேசினதுக்கும் எந்த சம்மந்தம் இருக்கிற மாரி நமக்கு தெரியல. அருள்தாஸ் பேசினது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா வந்து ஏன்னா அவர் தப்புன்னு சொல்லிட்டா நமக்கு கன்டென்ட்டே கிடைக்காது. கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் அவர் வந்து தெய்வம். அதனால குடுக்கறனால தான் பிரிச்சு மேய்ஞ்சுகிட்டு இருக்கோம் எல்லாருமே. சரி. இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து என்னன்னா, இத சுத்தி வர மிஷ்கின் பேசினாரு. பின்னால தான் வெற்றிமாறன் கேட்டுட்டு இருக்காங்க, அமீர் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் பல பேர் மேடையிலேயே இருக்காங்க. வினோதினியே எழுந்திரிச்சு போயிருக்கலாம். இல்லைன்னா வெற்றிமாறனோ, அமீரோ கிடுகிடுன்னு ஓடி வந்து காதுல ஏதாவது சொல்லியிருக்கலாம். "அப்பா, தம்பி இதோட நிறுத்திக்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கோம்ன்னு" சொல்லியிருக்கலாம். அத அப்படியே சிரிச்சுட்டு, "சரி இனிமே நான் பேசலன்னு" சொல்லி நேரா டாபிக்குக்கு வந்திருக்கலாம். யாருமே பண்ணல. நண்பர்கள்னு சொல்றோம். ஆனா வந்து அந்த நண்பர்கள் வந்து அவருக்கு அந்த இடத்துல கை குடுக்கவே இல்ல. சேம் திங் வித் அருள்தாஸ். அருள்தாஸ் நீங்க வேற ஏதோ ப்ரமோஷனுக்கு வந்திருக்கீங்க. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு வேற யாராவது போய் நிறுத்தியிருக்கலாம். அதுவும் பண்ணல. ஆக மொத்தம் இது பயங்கரமா புகைச்சல்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா நம்மள பொறுத்த வரைக்கும் மிஷ்கின் வேலியில போற ஓணான வேட்டியில எடுத்து விட்டாரு. அதனால தான் அவஸ்தைப்படுறாரு இப்போ. அதனால தான் ட்ரெண்டிங்காவும் இருக்காரு.